இந்த 2 பேர் நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர். ஒரு பாராளுமன்றத்தை பாதுகாக்க முடியாதவங்களால இந்த நாட்டை பாதுகாக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இந்தியா முழுவதும் எழத்தான் போகுது. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது மோடிக்கு எதிரான ஒன்றாகவும், பயங்கரவாதத்தினுடைய செயல்பாடாகவும், பயங்கரவாதிகளால் இயக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தையே கவிழ்க்க நினைக்கிறதாகவும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி, அந்த மாய தோற்றத்தின் மூலம்தான் 2024 வெற்றியை சாதிக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது. அதான் அவங்களுடைய திட்டம். வெளியில கோஷம் போடுறவன் பாரத் மாதா கி ஜெயங்கிறான், மோடியுடைய சர்வாதிகாரம் ஒழிகங்கிறார். கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்கள் வெளியிட்ட கோஷம். இந்த கோஷத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த கோஷம் என்ன பயங்கரவாதமா? இந்த கோஷத்தை ஒரு பயங்கரவாதத்தோட எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஒரே நாள்ல நடந்தது 21 வருஷத்துக்கு 22 வருஷத்துக்கு பிற்பாடுங்கிறத காரணம் வச்சு அதே பயங்கரவாதிகள் தான் எப்பொழுதும் தாக்கினார்கள் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் நியாயமும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இதனுடைய பின்னணிகள் என்ன? அதை அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி ஆராய போறோம். உண்மையை ஆராய்ஞ்சு சொல்ல போறாங்களா, இல்லது அவங்க இன்னொரு புது புனைவையும் கட்டுக்கதையும் உருவாக்கி இதுதான் அப்படின்னு சொல்ல போறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. பெட்ரோல் குண்டு ஒன்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சட்டமும் ஒழுங்கும் கெட்டுவிட்டது என்று பேசக்கூடிய அண்ணாமலை பாராளுமன்றத்தினுடைய கட்டுக்காவலெல்லாம் மீறி போன போது அண்ணாமலை ஒரு நேர்மையான ஆளா இருந்தா மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முழக்கத்தை என்ற கோஷத்தை அவர் வைக்கணும். வைப்பாரா? வணக்கம். தமிழ் குரல் நேயர்களுக்காக நான் ஜனனி ஜக்கப்பன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மற்றும் தாமரை இதழின் ஆசிரியர் சி மகேந்திரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. 2 நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது? ஏன்னா அவங்க சில புகை குண்டுகளை வீசியதாக சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி பார்ப்பது? ஏன்னால் 2001 இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தீவிரவாத தாக்குதல்ங்கிறது பேரில் நடந்தது. ஆனால் இதில் தாக்குதல்ங்கிற பேருங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த மாதிரியான பாதுகாப்பு எப்படி நம்ம பார்க்கறது? இந்த விஷயத்தை நான் கேட்டபோது ரொம்பவும் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு பாராளுமன்றத்தில் 5 அடுக்கு பாதுகாப்புகளை கொண்ட, யாராலும் எந்த வகையிலும் நுழைய முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இருக்கிற ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த 2 பேர் நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர். அவர் பாராளுமன்றத்திற்கு அது தரக்கூடிய பாதுகாப்பில் எவ்வளவு மோசமான ஃபெயிலியர், தோல்வி இருக்குது அப்படிங்கிறத இது தெரிவிக்குது. ஆனால் இவங்க ரொம்ப இந்த நாட்டையே நாங்கள் பாதுகாக்க போகிறோங்கிறாங்க. ஒரு பாராளுமன்றத்தை பாதுகாக்க முடியாதவங்களால இந்த நாட்டை பாதுகாக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இந்தியா முழுவதும் எழத்தான் போகுது. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உண்மையற்றதாக, தங்களுக்கு தேவையானதை மட்டுமே பெரிதுபடுத்தக்கூடிய, பிம்பப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த மாதிரி நடைமுறைகள் நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இதனுடைய பின்னணிகள் என்ன? அதை அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ஆராய போகிறோன்னு. உண்மையை ஆராய்ஞ்சு சொல்ல போகிறாங்களா, இல்லது அவங்க இன்னொரு புது புனைவையும் கட்டுக்கதையும் உருவாக்கி இதுதான் அப்படின்னு சொல்ல போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா வந்த 20 பாரத் மாதா கி ஜே, அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் ஒழிக, இந்த மாதிரியான கோஷங்கள் இட்டதாகவும் தகவல் வருது. 2 பேருங்கிறது உள்ள நுழைந்தவர்கள். இன்னொரு 2 பேர் வெளியவும் பல கோஷங்கள் எழுப்பியிருக்கிறதாகவும் தகவல் வருது. இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. விசாரணையின் மூலம்தான் இதுக்கப்புறம் என்னன்னு தெரியப்படும். இதை எப்படி பார்க்குறது? இந்த மாதிரியான முழக்கங்களை எப்படி பார்க்குறது? அதாவது அரசாங்கம் ரொம்ப வசதி கருதி 2001 நடந்த தாக்குதலையும் இதையும் சம்மந்தப்படுத்தலாம். நான் சம்பந்தப்படுத்த விரும்பலை. ஏன்னா அதில் ஆயுதம் இருந்தது. ஆமாம், அது 2001 இதுவும் அடிப்படையில் வேறுபட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லா விஷயங்களையும், ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது மோடிக்கு எதிரான ஒன்றாகவும், பயங்கரவாதத்தினுடைய செயல்பாடாகவும், பயங்கரவாதிகளால் இயக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தையே கவிழ்க்க நினைக்கிறதாகவும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி, அந்த மாய தோற்றத்தின் மூலம்தான்
2024 வெற்றியை சாதிக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்குது. அதான் அவங்களுடைய திட்டம். அந்த திட்டம் உள்ள பாரதிய ஜனதா கட்சி இதை எப்படி எடுக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் 2001 நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கும் இதற்கும் அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கிறது. அது என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் வாஜ்பாய். அப்போ வந்தவங்களுடைய அந்த ரிப்போர்ட், அவங்க எப்படி வந்தாங்க, உள்ளுக்கு நுழைஞ்சாங்க அப்படிங்கிற விசாரணை கமிஷன் இது எல்லாம் வைத்து பார்க்குற போது அவர்கள் சாதாரணமாக வரல. AK-47 துப்பாக்கி அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவங்க கைவசம் லான்ச்சர் இருந்திருக்கு. ரொம்ப தூரத்தில் தொலை தூரத்தில் தாக்கக்கூடிய லான்ச்சர் அவங்க கையில் இருந்திருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிநவீன ஆயுதங்கள், ஒரு 4 பேர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவிற்கு நவீன ஆயுதங்களோடு தான் அவர்கள் என்ட்ராயிருக்காங்க. என்ட்ரான உடனேயே ஒரு 5 பேருக்கு மேலே அவங்க சுட்டு தள்ளிட்டு, இதில் அவர்களுடைய செக்யூரிட்டி இதெல்லாம் சுட்டு தள்ளி அதற்கு பிறகுதான் அந்த அட்டாக் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ 2023 நடந்த இந்த நிகழ்ச்சி 22 வருஷம் இதே காலத்தில் இது நடந்திருக்கலாம். இதே காலத்தில் நடந்ததுனால அதையும் இதையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அது வேறு, இது வேறு. இதுதான் இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை, அதனுடைய உண்மைத்தன்மைகளை, 2001 நடைபெற்ற தாக்குதலுடைய த ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டாக் ஆன் த பார்லமெண்ட், அந்த ஹிஸ்ட்ரியையும் இன்னைக்கு நடந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது ரெண்டுக்கும் அடிப்படையில் வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரே நாளில் நடந்தது 21 வருஷத்துக்கு 22 வருஷத்துக்கு பிற்பாடுங்கிறத காரணம் வச்சு அதே பயங்கரவாதிகள் தான் இப்பொழுதும் தாக்கினார்கள் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் நியாயமும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ இது என்ன? இதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. அப்போ இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி கிடையாது. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இன்னைக்கு தேடணும். ஏன் இது நடக்குது அப்படின்னு. அந்த பதிலை நீங்கள் தேடுவதற்கு முன்பு அவர்களில் 2 பேர் உள்ளுக்கு வந்தாங்க. ஒரு யார் மீதும் எந்த விதமான பாதிப்பையும் இல்லாதக்க இந்த ரங்கோலியில் கலராக விடுறது மாதிரியான கலரை வெளியிடக்கூடிய குண்டுகளை அங்கு வீசினார்கள் அப்படிங்கிறதா நமக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, அவங்க போனவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஓடிக்கிட்டலாம் பிடிக்கல. சாதாரணமாக அங்கே இருக்கிற எம்பிக்களே பிடிச்சிருக்காங்க, அவங்க நின்றுருக்காங்க. பெஞ்ச் மேலே மட்டும் தாவி போயிருக்காங்க. அவங்களே பிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பயிற்சி பெற்ற அல்லது ஒரு ஒரு தற்காப்பு படையிலாம் சொல்கிறாங்கல்ல, கமாண்டோஸ்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கமாண்டோக்களாகவே அந்த கமாண்டோக்களுடைய வீர சீர சாகசங்கள் எதையும் இவங்க செஞ்சது மாதிரி தெரியல. ஒரு வெல் பிளான்ட் அட்டாக் இல்லை இருக்கு. அது அந்த அட்டாக்குங்கிறது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் நாட் டு பி ஏ டெரரிஸ்ட் அட்டாக். இது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக நடைபெற்ற ஒரு விஷயம் மாதிரி இது தெரியுது எனக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் பலது நடந்திருக்கு. நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அது தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் வேற விஷயம். நீங்கள் ஒரு 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 இடத்துல ஆவியை அளவுக்கு மீறி நீங்கள் அடக்கி வைத்தால் அதனுடைய ப்ரெஷர் என்ன ஆகுனாக்க அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரத்தான் செய்யும். ஒரு ப்ரெஷர் குக்கரை எப்படி அது மேலே இருக்கிறத மூடி வச்சா என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா இருக்குது. இந்தியாவால் யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. எந்த உரிமைகளும் கிடையாது. இதுவரைக்கும் இந்தியாவில் சுட்டுத் தள்ளப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 100 கணக்கில் இருக்கிறாங்க. நம்முடைய கர்நாடக மாநிலம், அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்து வெறும் கருத்துக்களை சொன்னாங்கங்கிறதுக்காக மட்டுமே. இன்னும் பல பேர் சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு அதிகமானவர்கள் போராடக்கூடியவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வறுமை, கஷ்டம் இதெல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இன்னொரு பக்கம் விரல் விட்டு எண்ணக்கூடிய பொருளாதாரம் சில ஆள் கையில் மட்டுமே சேருது. வேலையில்லா திண்டாட்டங்கள் பெருகி போச்சு. இப்போ இந்த சூழலில் இதை ஒரு கேள்வி கேட்கணுங்கிற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு சமூகத்தில் இருக்கிறவன் கேள்வி எங்கேயுமே கேட்க முடியல அப்படிங்கிற போது அவன் என்ன பண்ணுறான்னா, அரசு விதித்திருக்கிற நடைமுறைகளை மீறக்கூடிய சில நடைமுறைகளை கையில் எடுக்கிறார்கள். அப்போ இது மக்களுடைய காழ்ப்புணர்ச்சிங்கிறத தாண்டி எதிர்ப்புன்னு பார்க்கலாமா? இது ஒரு எதிர்ப்பு.
என்னை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற சம்பவங்களை ஒருங்கிணைத்து பார்க்கிற போது இது தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக தெரிவிக்கிறார்கள் என்பதால். மோடியின் சர்வாதிகாரம் ஒழிகன்னு வெளியில் 2 பேர் கோஷம் போடுறான், உள்ளுக்கு 2 பேர் இருக்கும்போது வெளியில் போடுறான். 2 ஆண்கள் 2 பெண்கள். வெளியில் கோஷம் போடுறவன் பாரத் மாதா கி ஜெயங்கிறான், மோடியுடைய சர்வாதிகாரம் ஒழிகங்கிறான். கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்கள் வெளியிட்ட கோஷம். இந்த கோஷத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த கோஷம் என்ன பயங்கரவாதமா? இந்த கோஷத்தை ஒரு பயங்கரவாதத்தோடு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இது ஒரு நியாயமான அரசாங்கமாக இருக்குமானால் அந்த 4 பேரும் இந்த நாட்டை பற்றி என்ன நினைக்கிறார்கள், ஏன் இந்த விஷயத்தை செய்தார்கள் என்பதை ஒரு வெளிப்படையான விவாதமாக முன்வைக்க வேண்டும். இது ஒரு தைரியமுள்ள ஒரு இதாக இருந்ததுனாக்க இந்த நாடாளுமன்றத்துக்கு அந்த இளைஞர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஏன் இவ்வளவு துயரங்கள்? இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த துயரம் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் அவன் செய்யணும் அப்படின்னாக்கா அவன் வாழ்க்கையை இழக்கலாம், அவன் சுட்டு தள்ளப்பட்டிருக்கலாம், என்ன கஷ்டங்களை வேணாலும் அவன் அடைவிச்சிருக்கலாம். ஆனால் அதை எல்லாம் மீறி என்னதான் வந்தாலும் சரி சில உண்மைகளை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் உள்ளுக்கு வந்திருக்கணும். இது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அட்டாக் இல்லை என்றால், பயங்கரவாதிகள் இல்லை என்றால், தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக ஒருத்த முயற்சி எடுத்தான்னாக்க அவன் அப்படி தான் செஞ்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய எதிர்க்கட்சிகள் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது சோ கால்டு இந்திய தேசியம்னு பேசி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பட்டினி கிடந்து சாகிற போது அதை பற்றி எந்த கவலையும் படாதவர்கள் உடனே என்ன பண்ணுவான்னா இது ஒரு டெரரிஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லுவான். நான் கேட்குறேன் அவங்கள, இது மோடி எதிர்ப்புன்னு கூட பல மோடி எதிர்ப்பு தான் இது. ஆனால் ஒரு பயங்கரவாதத்தின் மூலம் இந்தியாவே தகர்க்கிறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி என்பதாக காட்டுவார்கள். அவங்க அதில் சந்தேகம் கிடையாது. வன்முறையற்ற முறையில் தங்களுடைய குரலை ஒரு உயரமான ஒரு இடத்திலிருந்து உச்சரிக்கிறது மாதிரி பாராளுமன்றத்தில் இந்த நிகழ்வை நடத்தினால்தான் இந்தியாவில் அனைவருடைய கவனத்தையும் நாம் பெறுவோம், இவர்களுடைய சர்வாதிகாரம் அம்பலப்படும் என்ற முறையில்தான் அவர்கள் அதை இங்கே எழுப்பியிருக்கிறார்கள். இப்படித்தான் இதை பார்க்குறேன். இதை சொல்கிறவங்க இன்னொன்னையும் பார்க்கணும். 1929 பாராளுமன்றத்தில் பகத்சிங் ஒரு வெடிகுண்டை வீசினான். அநேகமாக அந்த வெடிகுண்டுக்கும் இப்போ இவங்க காலில் இருந்து எடுத்து வீசினத்துக்கும் ஒரு அதுங்கிறது வெறும் யாரையும் கொல்லக்கூடாது என்பதற்காகவே தயாரிக்கப்பட்ட காகிதத்தில் உள்ள ஒரு குண்டு தான் அவன் எடுத்து வீசினான். பகத்சிங் அதை சொல்லுகிற போது சொன்னான், யாரையும் இந்த தாக்குதல் கொன்றுவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை எனக்கு உண்டு. அப்போ இதுக்கு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பேரில் பார்லிமெண்ட்டுன்னு அப்போ வரல. 1927ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின்படி இருந்தது அது. அப்போ தான் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை, கடுமையான சட்டத்தை, நசுக்கக்கூடிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருது. அதை எதிர்த்து கையில் நோட்டீஸ், இதே மாதிரி தான் பார்வையாளர் பகுதியிலிருந்து கீழே இறங்கி அந்த ஒரு வெடிகுண்டை வீசி யாரும் இல்லாத இடமாக பாற்று வீசி அவன் கைது செய்யப்பட்ட உடனே அவன் ஓடலை, அதே இடத்துல நின்னான், எதிர்த்தாக்குதல் எதையுமே செய்யலை. அப்போ அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, என்னுடைய பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்கேயுமே என் நாட்டு மக்களுக்கு உடைய பிரச்சனை என்னவென்று உலகுக்கே தெரியல. ஏதோ பிரிட்டிஷ்காரர்கள் அமைதியாக இந்தியாவில் ஆட்சி நடப்பதான ஒரு தோற்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் காட்டப்படுகிறது. என்ன இங்கே நடக்குதுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நான் இதை வீசினேன், யாரையும் கொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு. நீங்கள் பல நாடுகளில் பல இளைஞர்கள், ஒரு பக்கம் இந்த அட்டாக்கில் 2 விதம் இருக்குது. ஒரு சில இடங்களில் விமானத்தை குண்டுகள் வச்சு தகர்க்கிறாங்க அல்லது விமானத்தை கொண்டு போய் மோதுறாங்க. இந்த போக்குகள் ஒரு பக்கம் இருக்கு. அது எல்லாமே ஒரு மனிதருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ரொம்பவும் ஒரு அராஜகம் பொருந்திய ஒரு தன்மை அதில் இருக்கு. ஆனால் பல இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, விமானத்தை கடத்துவார்கள். கடத்திட்டு அதை பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு 10 கைதி ஆகிறதுக்கு முந்தி சொல்லுவாங்க, இந்த கோரிக்கைக்காக நான் செய்தேன். ஆனால் அது சட்டத்துக்கு எதிரான விஷயம், சட்டத்துக்கு எதிரானது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேறு வழி கிடையாது. மியான்மர் மாணவர்கள் இந்தியாவினுடைய விமானம் ஒன்று கடத்தி அப்படி தான் அது சுற்றிக்கிட்டே இருந்தது.
கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் அந்த சோப்பு கட்டிய துப்பாக்கி மாதிரி ஒரு காட்டி அதை அவன் செஞ்சாங்கிறது பிறகு வந்தது. இது மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. இது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று என்னன்னா, இது சாதாரண சட்டத்துக்கு கட்டாயம் எதிரானது, இது நடைமுறைக்கு நல்லதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரணங்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஜனநாயக அரசு யோசிக்கணும். வன்முறை, சர்வாதிகாரம், மக்களுக்கு எதிரான அடக்குமுறை, அந்த அடக்குமுறைகளை எதிர்த்து கோபம் காட்டுறதுக்காக தான் இது வருது. அப்போ இதை இந்த பாராளுமன்ற அட்டாக் என்பது, இது அட்டாக்குன்னு சொல்ல முடியாது, தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வந்தவர்களாகத்தான் இருக்காங்க. 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒன்றும் வெளியில் இருக்கிறவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வெளியே யாரும் தப்பி போனது மாதிரி தெரியல. நீங்க சொல்ற ஒரு விதத்துல இன்னொரு விதத்தை பார்க்கறது இருக்கு. அதாவது இங்க இவ்வளவுதான் பாதுகாப்பு, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பாங்கிற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கார்களா? அவங்களுடைய விஷயம் மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கே அது அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது 10,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுதங்களை வாங்கி இந்தியாவை நான் பாதுகாக்கிறேன்னு சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை துப்பாக்கி வாங்கி பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய மோடி, அவருடைய புதிதாக அவர் கட்டி உருவாக்கி வைத்திருக்கிற நாடாளுமன்றத்தில் என்ன பாதுகாப்பு அவர் வச்சுருந்தாரு, என்ன அங்கே நடக்குதுங்கிற கேள்வி வருது இல்லை? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இதையும் அவர்கள் எடுத்திருக்கலாம். நீ இது மாதிரி போட்டு வச்சிருக்கிற, அதுக்குள்ள நான் போடுறேன். நீ ஒரு மைசூர் எம்பி தான் சைன் பண்ணி அவங்களுக்கான நுழைச்சீட்டு கொடுத்திருக்கார். பிரதாப் சின்ஹா ஏதோ ஒன்று. இப்போ அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் ஒரு பிஜேபி எம்பி. அவர் கையெழுத்து போட்டு தான் போயிருக்கிறாங்க. பட் அந்த கட்டுக்கோப்புகள் எல்லாம் நாங்கள் அதை தகர்த்தெறிவோம், ஆனால் ஆயுதம் தாங்கி நாங்கள் தகர்க்க போகிறதில்ல. எங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீ எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு பாதுகாப்பை வச்சுருக்கங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் நாங்கள் குண்டு வீச போகிறது கிடையாது, நாங்கள் அட்டாக் பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய பாராளுமன்ற அத்துமீறிய நுழைவு ஒரு தோற்றத்தை தருது. ஒரு நடுநிலைமையோடு நின்று பார்க்கிற போது இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதாவது 2 விதமாகவுமே இதை பார்க்க முடியுது. அதுவும் தெளிவாக மக்களை ஒடுக்கும் இந்த அரசை எதிர்ப்பு குரலாக தான் இதை நீங்கள் பார்க்குறீங்களா? நான் பார்க்குறேன். நான் என்னுடைய விஷயம் தான், என்னுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தில் இளைஞர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும், பகத்சிங் நான் சொன்னேன், உலகத்தின் பல நாடுகளில் இந்த பாபி சாண்டஸ் போன்றவர்கள் எல்லாம் இதில் அயர்லாந்து விடுதலை போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்து இளம் வயதில் இறந்து போனாங்க. இலங்கையில் பார்த்தீங்கன்னாக்க திலீபன், அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். அது மாதிரி தீவிர ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு காலத்தில் இந்த மாதிரியான அரசியல், ஒரு அதர்ம அரசியல் நடைபெறுகிற போது, தர்மத்தின் வாழ்வை சூது கப்புகிற போது கோவப்பட்ட இளைஞர் சமூகம் மனிதகுலம் முழுவதிலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. இன்னைக்கு பகத்சிங்கையும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. வெள்ளைக்காரன் தூக்கில் போட்டான், இன்னைக்கு இவங்க கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 இளைஞர்களும் பகத்சிங் பாணியில் தங்களுடைய அதிருப்தியை, இந்த நாட்டு மக்களின் அதிருப்தியை அடக்கி ஒடுக்கப்பட்டு யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலை எப்படி செய்ய முடியும்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரவி இருக்கார். அவர் இது வரைக்கும் 10 மசோதாக்கள், அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றமே உட்காந்து அவன் சொல்கிறான், உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது, அந்த அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது, கையெழுத்து போட்டு குடியாங்கிறத நேரடியாக சொல்லலை, அதைத்தான் உணர்த்துறாங்க. அதுக்கு மீறியும் ஒரு ஆள் செய்கிறானாக்க ஒரு ஜனநாயகத்துக்கு இது நீங்கள் என்ன விளக்கம் தருவீங்க? இது எப்படி என்ன பண்ணுறது இதை? அப்போ இது ஒரு இளைஞன் மனசில் சில அழுத்தங்களை உருவாக்கும். ஒரு ஜனநாயகங்கிற அரசியலமைப்பு சட்டங்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லாங்கிற, எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறதுங்கிற, ஒவ்வொருத்தனும் அவன் கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தில் சத்தியம் பண்ணிட்டு அதன்படி நடப்பேன் என்று நீ சொல்லுகிறாய். அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு, அதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு ஆள் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ இவை எல்லாம் நீங்கள் பார்க்கிற போது இந்த பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக செய்யக்கூடிய பல அநியாயங்களை எதிர்ப்பதற்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய ரொம்ப உச்சக்கட்டமாக இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆரம்பமாயிருக்கிறது என்பதாகத்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன்.
இப்போ நீங்க அவர்கள் அநியாயம்னு பேசுனீங்க, அதே நேரத்துல அவர்கள் தவறுகளையுமே பல இடங்கள்ல மறைக்கிறதாக தான் பல விமர்சகர்கள் கூறுகிறாங்க. இப்போ வந்து ஆளுநரை பத்தி பேசுறப்போ, ஆளுநர் மாளிகைக்கு வெளியே வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்துச்சு. அப்போ வந்து அவங்க பாஜகவினர் சொன்ன ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு வந்து மிக இதா இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்கு, ரொம்பவே ஒழுங்கற்ற முறையில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து தலைமை டெல்லியிலே வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைங்கிறப்போ, பாஜக வந்து அவர்கள் செய்த தவறை வந்து ஒட்டுக்கொள்வாங்களா? அண்ணாமலை ஒரு யோக்கியமான ஆளா இருந்தா, நான் இப்ப சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு. இந்த ஒரு பெட்ரோல் குண்டு ஒன்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சட்டமும் ஒழுங்கும் கெட்டுவிட்டது என்று பேசக்கூடிய அண்ணாமலை பாராளுமன்றத்தினுடைய கட்டுக்காவலெல்லாம் மீறி போன போது அண்ணாமலை ஒரு நேர்மையான ஆளா இருந்தா மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முழக்கத்தை என்ற கோஷத்தை அவர் வைக்கணும். வைப்பாரா? வெளியில இருந்த ஒரு ஆள் ஏதோ ஒரு பெட்ரோல் குண்டோ கொளுத்தினத்துக்காக இந்த அரசாங்கமே தவறானது, சட்டம் ஒழுங்கும் கெட்டுவிட்டது, ராஜினாமா பண்ணணும் ஊருக்கு ஊர் தகராறு பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ ஒரு பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. மோடி அமித்ஷா 2 பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப இவர்களுடைய அரசியல் என்பது ஒரு பித்தலாட்ட அரசியல், ஒரு மோசடி அரசியல். ஒரு நேர்மையான ஒரு நாட்டை, ஒரு ஜனநாயகத்தை உண்மையிலே கட்டி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத அரசியல் இவர்களுடைய அரசியல். அதனால தான் என்ன வருது அப்படின்னாக்க அதனுடைய கோபங்கள், ஆத்திரங்கள் இவையெல்லாம் ஜனநாயகத்தினுடைய வரம்புகளை மீறக்கூடிய எல்லைகளுக்கு இளைஞர்கள் போறாங்க. அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல எப்படி அழுத்தங்கள் ஏற்பட்டு அந்த அழுத்தங்களின் காரணமாக புயல் ஏற்பட்டு அந்த புயலால் பெரிய சேதங்கள் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட கொடிய சமூக சூழல்கள் இவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த சூழலெல்லாம் ரொம்ப சிம்பிளா பாகிஸ்தானுடைய சதி, ஒரு பயங்கரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற போர்வையில் போட்டு மூடி வைப்பதற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா. நீங்க சொல்றதுலேருந்து நாங்க இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அரசானது வந்து மக்களுக்காகவும், இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காகவும் பயன்பட வேண்டியமே தவிர, அவர்கள் ஆதாயத்திற்காக பயன்படக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் இங்க பல எதிர்ப்புகள் மக்கள் தெரிவிப்பார்கள் அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கிறோம். இந்த விஷயத்தை வந்து அடுத்தடுத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அடுத்து வேற என்ன தகவல்கள் வருவதோ உங்ககிட்ட வந்து இணைகிறோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.